தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, அவர் வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களுடைய அன்பாக அழைக்கிறேன். ஜெபத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளவும், கர்த்தருடைய சமூகத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் இவைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்பி இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒலிபரப்பி வருகிறோம்.
வேதத்தை நாம் ஆராயும் பொழுது யோபனுடைய புஸ்தகத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். யோபனுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று சொல்லி யோபு தன் வாழ்க்கையில் உள்ள போராட்டமான ஒரு பிரச்சனையை இங்கு எழுதியிருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழும்போது பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான கசப்புகள், காயங்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள் உண்டு. இந்த போராட்டம் ஏன் வந்தது? யோபனுடைய வாழ்க்கையிலே யோபுவை குறித்து தேவன் அவன் உத்தமன் என்று சொல்லி ஒரு பெரிய சான்றிதழை கொடுத்தாரே. யோபனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இங்கு ஒரு பெரிய சான்றிதழ், அவனை குறித்து ஒரு பெரிய சர்டிபிகேட். இவன் இப்படிப்பட்டவன், பூமியில் அவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்கிற அளவிலே அவனை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஏன் கஷ்டம் வந்தது? போராட்டத்தின் மேல் ஏன் போராட்டம் வந்தது? அநேக நேரங்களில் நம்ம அறியாதபடி இருக்கிறோம். இந்த போராட்டங்கள் எல்லாம் எவ்விதமாய் அவனை பாதித்தது, அவனுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாக்கினது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து போகிறான். அவனுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து போகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளை இழந்து போகிறான். கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட அந்த பிள்ளைகள் அங்கு மரித்து போகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் பெரிய போராட்டம், அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் நான் செல்வத்தை இழக்க வேண்டும்? ஏன் என் பிள்ளைகளை இழந்து போக வேண்டும்? மிகுந்த துக்கத்தோடு தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை, தவிக்கிற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நான் வேதத்தை பார்க்கும்போது யோபனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். வாதை போன்ற வேதனைகள், அவருடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை பருக்கள், மிகுந்த போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் சரீரத்திலும் பாதிப்பு. முதலாவது அவனுடைய செல்வத்தில் பாதிப்பு, அவனுடைய குடும்பத்தில் பாதிப்பு, இப்பொழுது அவனிலே பாதிப்பு. அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய மனைவியினுடைய நல்ல உறவை இழந்து போகிறான். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இங்கு மாறுகிறோம். சாத்தானுடைய கரத்திலே உள்ள ஒரு கருவியை போல அந்த மகள் அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். தேவனை தூஷித்து விடும். இந்த உத்தமத்தில் என்ன இருக்கு உனக்கு? நீ இவ்வளவு நாள கத்தாவே கத்தாவே என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் தொழுது தோத்தரித்து கொண்டபடினால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்கிற வண்ணமாக அவள் சொன்னதோடு மாத்திரமல்ல, எந்த பெண்ணும் விரும்பாத ஒரு நிகழ்ச்சி. சீக்கிரமா நீ உயர முடியா, சீக்கிரமா செத்து போ. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த துக்கத்தை உண்டாக்குகிற ஒரு நிகழ்ச்சி. தன்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அவனை பார்த்து, ஏயா உயிரோடு இருக்கிற? இன்றைக்கு அநேக நேரங்களில் சில குடும்பங்களில் சண்டைகள், பிரிவினைகள். கணவனை அதிகமாக
துன்பப்படுத்துகிறவங்க உண்டு, மனைவியை துன்பப்படுத்துகிறவங்க உண்டு. அண்மையில் ஒரு சம்பவத்தை நான் ஒரு குடும்பத்தார் பிரிந்து வாழ்கிற குடும்பத்தாரை குறித்து கேட்டேன். அந்த குடும்பத்தாரில் அந்த பெண்ணானவள் கணவரை அதிகமாக அடிக்கின்ற சுபாவுடையவளாக இருந்தாள். அடி தாங்க முடியாத ஒரு மனுஷன். இன்றைக்கு அவர்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நேசிக்கத்தக்கதான உறவு ஆதரவு இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்விதமான போராட்டத்தோடு இருக்கலாம். இந்த யோபனுடைய வாழ்க்கையில் இருந்தது போல இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், இனி என்ன இருக்கு, இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும், எதற்காக நான் வாழணும்னு சொல்லி கூட எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவுக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. இந்த உலகத்திலே உன்னை உருவாக்கின தேவன், தாயின் கருவிலே உன்னை கண்ட தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை புரிந்து அறிந்து நீ செயல்படுவாய் என்று சொன்னார் இடராத ஒரு நல்ல வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்க்கை, சமாதானத்தோடு கூடிய வாழ்க்கை, சகலவிதமான சம்பூர்ணத்தினாலும் நிறைந்த வாழ்க்கை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறாயா? இந்த யோபனுடைய வாழ்க்கையிலே அவன் தன் மனைவியின் உறவை இழந்து போகாதபடி அங்கு ஒரு நல்ல பதிலை சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தது காரணம் பிசாசானவன் தேவனுடைய அனுமதியை பெற்று செயல்படுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே மாம்சத்தோடும் அல்ல, நமக்கு இந்த உலகத்தில் மாம்சத்தோடு அல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை தருகிற பொல்லாத ஆவிகளினாலே பலவிதமான பாடுகளை, பலவிதமான எதிர்பாராத துக்கத்தை சந்திக்க வேண்டி நேரிடுகிறது. ஆனால் இன்றைக்கு யோபுவை போல நாம் சோர்ந்து போகாதபடி கவனமாய் நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த நொறுங்குதலின் வாழ்க்கையிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஜீவிக்கிறார். சாத்தானுக்கு ஏன் யோபு மேல கோபம், ஏன் அவனுக்கு ரொம்ப வருத்தம்னு சொன்னா, யோபுடைய வீட்டில் ஒன்றையும் செய்ய முடியல. கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையிலே அவனை உத்தமன் என்று எண்ணினபடினாலே 3 காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். யோபனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். இங்கு பார்க்கிறோம் 3 விதமான பாதுகாவலை யோபுக்கு கொடுத்திருந்தார். சாத்தானை தொடவே முடியாதபடி அவன் தேவனுடைய சமூகத்திலே பயந்து உத்தமனாயிருந்தபடினாலே அவனை வீட்டை சுற்றி ஒரு பாதுகாவல், அவனுடைய வீட்டை சுற்றி ஒரு பாதுகாவல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் அருளுகிற பாதுகாவலானது நம்முடைய வீடுகளுக்கு தேவை, நம்முடைய வீடுகளுக்கு தேவை. இயற்கையாய் வருகிற சீற்றங்கள் பல உண்டு. இவ்விதமாய் வரும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பாதுகாவலினாலே சேதமின்றி வாழ முடியும். ஒரு முறை எங்கள் ஊழியத்திலே உள்ள ஒரு சகோதரர் ஒரு சாட்சியை கூறினார். அவருடைய கடையானது மிகுந்த நெருக்கமான நெரிசல் நிறைந்த இடத்துல இருந்தது. திடீரென்று சொல்லி இரவிலே தீப்பிடித்து கொண்டது. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வரிசை முழுதும் எரிந்து விட்டது.
அடுத்த பகுதியில் அவர் வீடு, அவருடைய கடை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியிலே தீப்பிடித்து எரிந்து கொண்டே வந்தது. ஆனால் அந்த குடும்பத்தார் தெய்வ சமூகத்தை நோக்கி ஜெபித்தார்கள். சேதமின்றி வாழ்வதற்கு ஒத்தாசை ஒரு பருவத்தை நோக்கி பார்த்தார்கள். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், பின்னாக எரிந்த வீடுகள் உண்டு, கடைகள் உண்டு. இவருடைய கடைக்கு முன்பாக நெருப்பு முற்றிலுமாய் தானாகவே அணைந்து போய்விட்டது. தேவன் உங்களை சுற்றி வேலியடைகிறவர். அந்த உன்னதமான பாதுகாவலினாலே சேதமின்றி நீங்கள் வாழ முடியும், உங்களுடைய வீடு. இரண்டாவது காரியமாக, யோபுவை சுற்றி ஒரு வேலி. யோபுவை சுற்றி ஒரு வேலி. இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வேலியினாலே நாம் அன்னதினமும் காக்கப்படுகிறோம். வெளியே சென்று வீடு திரும்பினால்தான் நிச்சயம். அநேக நேரங்களில் சில சம்பவங்களை நான் பார்க்கும்போது, இவ்வளவு வேதனையான காரியம் ஏன் நடைபெற்றது? ஒரு வயதானவர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம், பேர பிள்ளைகள் எல்லாரும் வீட்டினுடைய நடுஹாலிலே படுத்திருந்தார்கள். அவ்விதமாய் படுத்திருந்த போது வீட்டினுடைய முன்னறை இருக்கிறது, அதற்கு முன்னாக கதவு இருக்கிறது, அதற்கு நடுவே இடமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வீடு அமைந்திருந்த வீட்டிலே திடீரென்று சொல்லி ஒரு பஸ்ஸினுடைய ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த பஸ்ஸினுடைய ஏதோ ஒரு காரியம் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி போய் அப்படி வீட்டுக்குள் நுழைந்தது. அவர் எல்லாரும் மரித்து போனார்கள். அவர் எல்லாரும் மரித்து போனார்கள். ஐயா, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, வீட்டுக்கு முன்னாடி கூட இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படுகிறோம். ஏன் அவருடைய வாழ்க்கையிலே பாதுகாவல் இல்லை? தேவன் அருளுகிற பாதுகாவல், அந்த கிருபையின் வேலியின் அவர்களுக்கு இல்லை. ஆகவே தான் புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை என்கிற பாதுகாவல், கிருபை என்கிற வேலி உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல காக்கக்கூடியது. இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் மிகுந்த மூர்க்கத்தோடு அவனுக்கு விரோதமாய் செயல்படான். காரணம், அவனுடைய எல்லைகளிலே ஒன்றும் நுழைந்து செய்ய முடியவில்லை. அவனுடைய வீட்டை சுற்றி தேவனுடைய பாதுகாவல், அவனை சுற்றி ஒரு பாதுகாவல், யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஒரு பாதுகாவல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இந்த பாதுகாவலை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் கனி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை தர வேண்டும் என்று சொல்லி இந்த வேலியை வைத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, நான் அவைகளை சுற்றி வேலி அடைத்து அதில் உள்ள கற்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து அது நற்குல திராட்சை ரசம் கொடுக்கும், திராட்சை பழம் கொடுக்கும் என்று சொல்லி எல்லா விதமான காரியம் செய்திருக்கிறேன். அதை குறித்து ஒரு சாட்சியாக சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? அது நிமித்தமாய்தான் தேவன் அருளுகிற வேலியை இழந்து போகிறோம். அது நிமித்தமாய் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் வேலியை பிடுங்குவேன், அது மிதிக்கப்படும், அதில் முள்ளும் குறுக்கும் தோன்றும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் என் வாழ்க்கையிலே முள் போல பிரச்சனைகள்? என் பிள்ளையே பிரச்சனையாக இருக்கிறாள் முல்லை போல, என் மகளே எனக்கு முள்ளாக இருக்கிறாள், என் மகனே எனக்கு முள்ளாக இருக்கிறான். நீங்கள் பல விதங்களிலே கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம்,
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவருக்கு ஏற்ற நல்ல கனிகளை தர ஒப்பு கொடுங்கள். அன்றைக்கு சாத்தான் நுழைய முடியாதபடி யோபை சுற்றி வேலையெடுத்த தேவன் உங்களிலும் அதை செய்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, நீர் அன்றைக்கு யோபுவை சுற்றி, யோபுடைய வீட்டை சுற்றி, யோபுக்குண்டானவர்களை சுற்றி வேலையெடுத்து காத்தீரே, அதை போல எங்களையும் காத்துக்கொள்ளுங்க தாவே. நாங்கள் குறைவுடையவர்கள், பலவீனர்கள். எங்களுடைய காரில் உள்ள குறைகளையும் பிழையானவர்களையும் பார்த்து எங்களுடைய வேலையை எடுத்து விடாதையும், உங்களுடைய பாதுகாவலை தந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மால் ஆண்டு கொள்ளப்படவும் அதிசயமாக நடத்தப்படவும் கெஞ்சுகிறோம். கிருபையாய் இறங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.